வெல்கம் டு எஸ்என்பி விளாக்ஸ். நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, காலையிலேயே மீனவ கிராமத்தில் இருக்கிற பெண்கள் வந்து என்னென்ன வேலை பார்க்குறோங்கிறதான் பார்க்குறீங்க. காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு காலையில் 9 மணி போல் பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு தலையில் சாப்பாடு, தண்ணி, டீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கடற்கரைக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். போகிற வியூ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வந்தாச்சுங்க கடற்கரைக்கு. இதான் எங்களோட போட்டு. அங்கே நின்று மீன் எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து என்னோடய பிரதர். எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் அப்பாவை வந்து வண்டியில் ஏற்றுறதுக்காண்டி போயிருக்காங்க. எங்கள் அண்ணன் வந்து இப்போ பார்த்தீங்களா ஸ்டார் ஃபிஷ்ஷு இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை எடுத்து வந்து கழிச்சு தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இறால். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு துடிச்சிக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அவனாலே எடுக்க முடியல. அதாவது வெட்டி வெட்டி இழுக்கும். அது வந்து நல்லா குத்து முள். பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் இந்த இறாலெல்லாம். நல்லா ஏர் வெயிலில் நின்றுக்கிட்டு மீன் எடுத்துக்கிட்டு இருக்கல, அப்பா அந்த நேரத்தில் யோசிக்கவே முடியாது என்ன மைண்ட் செட்டில் இருப்போம்னு. அதை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க மீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதான் நாங்கள் கொண்டு போகிற வலை. எங்கள் அண்ணன்ட்டு வலையும் எங்கள் மச்சான்ட்டு வலையும் இதை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இது வந்து கெழுது. இதே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். ஏன்னா அதில் அங்கங்கே முள் இருக்கும். அது குத்துச்சுன்னா விஷம் மாதிரி செம்மையாக வலிக்கும். இப்போ எங்கள் அண்ணன் வந்து நண்டு எடை போட்டுக்கிட்டு இருக்காப்புல. இது வந்து இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கு பட்ட நண்டெல்லாம் பிடிச்சி ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கும். அதனால் எல்லாம் உயிரோடு தான் இருக்குது. இந்த எங்கள் அம்மா மணி இப்போ 9:30 தாண்டிட்டு இப்போ தான் காலையில் டீயே குடிக்கிறாங்க. கடலுக்கு போயிட்டு கரைக்கு வந்த பிறகு. இதான் இன்றைக்கி பட்ட மீன். உள்ள இறால்லாம் உயிரோடு இருந்து துள்ளிக்கிட்டு இருக்கான். அதனால எங்கள் குட்டி பாப்பா என்னடா பண்ணுதுன்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டு பக்கத்தில் நிற்கிறது என்னோடய பெரிய பொண்ணு. ஸ்கூல் லீவ் விட்ட அன்னைக்கு எல்லாருமே கடற்கரைக்கு வந்து காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் எல்லோரும் கடற்கரையில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த பயிர்க்கிளே ஆகி தான் இன்றைக்கி எங்களோட வரவுகள். நாங்கள் படுக்கிற வலையில் வந்து இதுதான் படுங்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே படும். நண்டு, கனவா, இறால், மீன் எல்லாமே படும். இன்றைக்கி பட்ட மீன்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் அண்ணன் ஏலம் போட போயிட்டாப்புல. அதோட வலை எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அம்மாவும் அப்பாவும் ஒரு சைடு நின்று அழுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கனால எங்கள் மச்சான் மட்டும் ஒரு சைடு நின்று வலை முடிக்கிட்டு இருக்காப்புல. வலை வந்து ஒரு பூட்டுக்கு 7 வலைன்னு கணக்கு. ஒரு பூட்டுனா 7 வலை சேர்ந்து ஒரு பூட்டும்போம். 7 வலை கணக்கு. 7 வலையும் அடிக்க முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்தை தாண்டிடும். அதுக்கெல்லாம் கனவை வியாபாரி வந்தார். அவர்கிட்டையும் கனவை எடை போட்டுட்டு ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். காலையில் ஒரு 9 மணி போல் வந்தோம்னா திரும்பி போகிறதுக்கு ஒரு 1:30 மணி 2:30 மணி 2 மணி 2:30 தாண்டிடும் எப்போதுமே. நார்மலாக என் பாப்பா எல்லோரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு கடற்கரையிலையும் நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே டைம் ஓடுது. அப்படியே வாழ்க்கையும் ஓடுது. ஒரு 11 மணி போல் தான் காலை சாப்பாடே சாப்பிடுவாங்க. 11-12 மணி ஆயிரும். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில என் குட்டி பாப்பாலாம் சேர்ந்து வலை அவங்களாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இருக்கிற வலையெல்லாம் வலை முடிக்கிட்டு ஒரு 1:30-2 மணி போல் ஆயிடுச்சு. அதோட எல்லா வலையும் அடுக்கி அதை வந்து முடிச்சு போட்டு நாட்டு போட்டு தனியாக வச்சுட்டு மறுநாளுக்கு வந்து வலைக்கு போகிறதுக்கு வந்து இப்போவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும். வச்சதான் நாளைக்கு மறுநாள் வந்து நைட்டு கிளம்பையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏரியாவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த போட்டில் வந்து அழுக்காக இருக்கும்ல, அதெல்லாம் தண்ணி ஊற்றி எங்கள் வீட்டுக்காரர் கழுவிக்கிட்டு இருக்காப்புல. இப்போது வெள்ளப்பெருக்கு இல்லாதனால வந்து ட்ரை ஆயிடுச்சு. என்னடா இது கடல்னு சொல்லிட்டு காவாவை கட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. கடல் வந்து கொஞ்சம் நாண்டு இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் கால்வாய் மாதிரி உள்ளே இழுத்து போட் வந்து உள்ளே நவண்டு வர்றாப்புல செட் பண்ணியிருக்காங்க. அதனால அப்படி தெரியுது உங்களுக்கு. அவ்வளோதாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு வலை மூட்டையாக எடுத்து கடல் போட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காப்புல. அப்போ தான் நைட்டு வந்து விடிய காலம் 3 மணிக்கு கடலுக்கு போவாங்க. அப்போ போயில கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்தமா போட்டு ஸ்டார்ட் பண்ணோமா கடலுக்கு போனோமான்னு இருக்கும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி தாங்க டெய்லி ரொட்டீன் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. என்னோடய சேனல் லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி தைப்பூசனால இன்றைக்கி நாங்கள் எதுவும் கறிக்கு எதுவும் போடல. கறிக்கு எப்போதுமே மீன் நண்டு இது மாதிரி தான் போடுறது. இங்கே எதுவும் போடல. இன்றைக்கி சாம்பார் தான். ஓகேங்க, பாய். இன்றைக்கி என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, பாய். என்னடா பாய் சொல்லிட்டு இவள் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? கரெக்டாக வண்டியில் ஏற போகிற குட்டி குட்டி இறால்லாம் ஓரமாக துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி அதையும் போய் பிடிப்போமேன்னு தான்